கவிஞர், அன்பு தலைவர், தோழர், நண்பர், வானத்தை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள். எங்களை போன்றவர்களெல்லாம் திருச்சியிலே பேசுவதற்கு, எழுதுவதற்கு, எண்ணுவதற்கு எழுத்தாணியாக இருந்து எங்களை எல்லாம் உருவாக்கியவர். அவரை பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யார் யாருக்கு எவ்வளோ நேரம்னு சொன்னப்போ, சார் துரை சார் 5 நிமிஷம் அப்படின்னாரு. நான் யோசித்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் உட்காந்து 5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் 2 பேரும். நைட்டு 11-11:30 மணி ஆகிடும். என்ன சொல்லிட்டு வந்துட்டீங்களா, நான் உங்கள் வீட்டு தான் போயிட்டுருக்கேன்னு தெரியும் அவங்களுக்கும்பாங்க, உட்காந்துருக்குறாங்க. இப்படி மணிக்கணக்காக பேசிய மனிதரை பற்றி 5 நிமிடத்தில் என்னத்தை பேசுறது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர். திரும்ப திரும்ப நான் சொல்லுவது, திருச்சியிலே பல அமைப்புகள், கலை இலக்கிய அமைப்புகள், களமாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, முற்போக்கு எழுத்தாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் பல இலக்கிய அமைப்புகள் இருக்கின்றன. திருப்ப நான் அதான் சொல்லுவேன். அங்காங்கே ஒரு புள்ளிகளாக இருந்தோம் நாங்கள்லாம். அத்தனையும் அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கோலமாக ஆக்கி திருச்சி மாநகரத்தினுடைய அந்த முகப்பிலே ஒரு மிக அழகான ஒரு வண்ண கோலமாக ஆக்கியவர் கவிஞர் நந்தலால் அவர்கள். அதை தான் நான் அடிக்கடி சொல்லி பார்ப்பேன். பல நிகழ்வுகளை நான் அவருடன் பகிர்ந்திருக்கிறேன். என்னுடைய நிகழ்வுகள் குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவர் இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோழர் அதெல்லாம் வேற. என்னுடைய குடும்ப நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்திருக்கிறார். நான் அரிமா சங்கத்தில் இருக்கின்ற பொழுது அத்தனை நிகழ்வுக்கும் அவர் வருகை தந்திருக்கிறார். மண்டல மாநாட்டை நடத்தும் பொழுது யாரை கூப்பிடுவேன் தலைவா, ஒன்று தான் கூப்பிடுவேன்ட்டு அவரை அழைத்து தான் நடத்தினேன். ஆக எந்த நிகழ்வாக இருந்தாலும், அது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னோடு உற்ற துணையாக இருந்துவார். அந்த கடைசியாக நாங்கள் உரையாடி சென்ற அந்த உரையாடல் இருக்கு பாருங்கள், இன்றைக்கி எனக்கு மனசு கலங்கிக்கிட்டே இருக்கும். கடைசி நாள் நான் அவர்கிட்ட பேசுனது காரில் போகும்போது, அதை மட்டும் நினைவு சொல்ல விரும்புகிறேன். நம்ம சேவை சாருடைய மனைவி இறந்து விட்டார்கள். நான் முத நாள் சொன்னேன், எனக்கு ஃபோனில் கூப்பிட்டாரு, நடராஜ் நம்ம போகணும் அப்படின்னாரு. சரி வாங்கலாம், எப்படி வருவீங்க அப்படின்னேன். நான் எப்படி காரில் வர்றது அப்படின்னாரு. இல்லை நண்பர் அங்கே ஜோசப் உங்கள் வீடு வழியாக தான் வருவார், நான் பிக்கப் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, எத்தனை மணிக்குன்னாரு. ஒரு 6:30 மணிக்கு கிளம்புங்க, கரெக்டாக இருக்கும், பெட்டாத்தில் போகணும் அப்படின்னு. திடீர்னு 6 மணிக்கு எனக்கு அடுத்த நாள் காலம்பரை பேசினார். எனக்கு காலம்பரை ஏந்திரிச்சப்போ ஒரு மாதிரி கிடினஸாக இருந்துச்சு நடராஜ், ஒரு மாதிரி தலை சுற்றலாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஒன்று வேணால் போய் டாக்டரை பாருங்கள், வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக இருங்க அப்படின்னு. சரி கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கே கஷ்டமாக இருக்குது வர முடியாமல் அப்படின்னாரு. திரும்ப பார்க்குறேன் 7-7:15 மணிக்கு வீட்டில் நிற்கிறாரு காரில். என்ன ஆச்சுங்க அப்படின்னு. இல்லை நான் சுகர் பார்த்தேன், பிபி பார்த்தேன், எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி நானும் ஒன்றும் நினச்சிக்கல, சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறோம். என்னமோ தெரியல, அந்த காரில் போகுது எங்கள் 2 பேருக்கும் நடந்த உரையாடல் இன்றைக்கி நினச்சாலும் அப்படியே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். என்ன பேசிட்டு போனோம் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் சேவை சார் அவர் மனைவி இறந்த விட ரொம்ப உடஞ்சி போயிட்டார், அன்னைக்கு காலையிலையும் சாயந்தரம்லையும் இருந்தேன், ரொம்ப உடஞ்சி போயிட்டாருங்க அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நடராஜ் நம்மெல்லாம் அவங்கள விட்டுட்டு முன்னாடி போயிடணும் நடராஜ் அப்படின்னாரு. எனக்கு இன்றைக்கி நினச்சா கூட ஏன் சொன்னார்னு தெரியல. நம்மளால அவங்கள இல்லை, அவங்களாம் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடணும், என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஆமாம் அந்த அளவுக்கு அவங்கள பாடாப்படுத்தியிருக்கிறோம், நம்ம இல்லைன்னா அவங்க மனைவி மக்களோட நெருங்கி இருப்பாங்க, நம்மளாலலாம் போய் இருக்க முடியாது, அனாதை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிகிட்டே தான் போனோம். அந்த நிகழ்வு தான் நாங்கள் இருவரும் பேசி கொண்டு போன கடைசி நிகழ்வு. அதுக்கப்புறம் ஃபோனில் தான் பேசினோம். அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காமல் மறைந்து விட்டார். இதுக்கு மேலே என்னால் பேச முடியல, வாய்ப்புக்கு நன்றி. மிகச்சிறப்பாக இந்த ஆவணப்படத்தை உருவாக்கிய நம்முடைய மகள் பாரதிக்கும் மிகச்சிறப்பாக நல்ல பலத்த கடல் இருக்கணும். ஒரு அப்பாவுக்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த நன்றி கடன் இருக்குது பாருங்கள், அது மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்மா. நன்றி நடராஜன் சார்.